ஹாய், இன்னைக்கு டே 18 ஆஃப் 25 டேஸ் ஸ்டடி சேலஞ்ச் வீடியோ விலாக் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மார்னிங் யூஷுவல் திங்ஸ் தான். மார்னிங் எழுந்துச்சி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மார்னிங்கே வந்து குளிச்சாச்சு. அதுக்கப்புறமா பையனை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் வெயிலில் காட்டிகிட்டு இருந்தேன். ஒரு சில டேஸ் வந்து மார்னிங்கே வந்து படிக்கவே தோணாது, இல்லைனா டிமோட்டிவேட்டடாக இருக்கும், இல்லைனா பிளான் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டே தான் வந்து இன்றைக்கு. உள்ளே வந்து பையனை தூங்க வச்சுட்டு அகெயின் வந்து ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் மட்டும் வச்சு குடித்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பிரிஸ்காக இருந்தது. அப்படி இருந்தும் மைண்ட் செட் ஆகவே இல்லை. சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஷெட்யூல் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ போர்ஷன்ஸும் வந்து கிராமரில் பெருசாக இல்லை, ஓரளவு அதில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எல்லாமே. ஸோ மேக்ஸில் வந்து நம்ம ஏதாச்சும் ஷெட்யூல் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்குள்ளே கண்டிப்பாக ஐஎன்எம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணலை, இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் நம்ம மேக்ஸ் வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிட்டோம்னா நாளைக்கு அப்படியே நம்ம அதில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளானு. இந்த ஷெட்யூலை வந்து நாளைக்கு வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஷெட்யூல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 20 டேஸ்க்கான ஷெட்யூலாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பார்ட் டைமாக படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபு, பேபி வச்சுட்டு படிக்கிறவங்க, பிகினராக இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த ஷெட்யூல் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த ஷெட்யூல் க்ரியேட் பண்ணேன். சரி மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான சோர்ஸஸ் எல்லாமே வந்து ஒரு முன்னாடி நாளே வந்து எடுத்து வச்சிடணும். ஸோ அப்படி பார்த்தோன்னா நாளைக்கு எனக்கு ஐஎன்எம் முடியுது. ஸோ அதுக்கு அடுத்த நாள் தான் மேக்ஸே வந்து எடுப்பேன். ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி நமக்கு போர் அடிக்கிற டைமில் ஏதாச்சும் ஷெட்யூலாவது க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஒர்க் முடிஞ்சுது. இதை முடிச்சுட்டு பையனையும் வந்து குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 11:30க்கு மேலே தான் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து 17 ஆரஞ்சஸ் இந்த ப்ரோஸ் வந்து படித்தேன். அதுக்கப்புறமா ஃப்ரம் 0 to infinity இந்த லெசனையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா த லிசனர்ஸு, வேண்டரிங் சிங்கர்ஸு, த ஏஜ் ஆஃப் சிவல்ரி இது மூணுமே வந்து 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் வர்றது. ஸோ என்கிட்ட 7th ஸ்டாண்டர்ட் புக்கும் இல்லை அப்படின்றதுனால ஃபோனில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு அதில் ஏதாச்சும் நோட்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா மட்டும் ஒரு நோட்டில் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக புக்கை தேடி புக்கில் படிங்க. பிடிஎஃபாக நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். செகண்ட் திங் நம்ம வந்து ஈஸியாக டைவர்ட்டும் ஆகும். நம்ம எல்லா லெசனுக்குமே வந்து நோட்ஸ் எடுக்க முடியாது. கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை ஜாப் கோயர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அவ்வளோலாம் டைம் இருக்காது. ஸோ ஓரளவு இந்த ப்ரோஸ் எல்லாம் நாமளே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் கிராமர்லாம் வந்து நம்ம இப்படி ரீட் பண்ணிட்டோ இல்லை எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணாமே போனோம் அப்படின்னா அதில் எந்த யூஸுமே கிடையாது. ஸோ அது மட்டும் வேணால் நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓகேவாக இருக்கும். அண்ட் டைம் மேனேஜ் பண்ணியும் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் ஜாப் கோயர்ஸாக இருந்தாலும் வந்து எழுதி வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாலாம் வந்து அந்தளவுக்கு இருக்காது. அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு 3:30க்கு மேலே தான் வந்து ஐஎன்எம் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தலைவர்கள் அந்த டாபிக் தான் வந்து படிச்சுட்ருந்தேன். இன்றைக்கி வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத், அப்புறம் பகத்சிங், அப்புறம் பாரதியார் இவங்க எல்லாத்தையும் பற்றி தான் படிச்சுட்ருந்தேன். ஸோ இந்த டாப்பிக்லாம் மட்டும்தான் கவர் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் ஈவினிங் ஆட்ட ஒரு 5 o'clock மேலே தான் வந்து ஒரு டாபிக் வஉசி பார்த்தேன். இன்றைக்கே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் டைமும் செட் ஆகலை, பையனும் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் நாளைக்கு வந்து மீதியை வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி என்னோடய டே போச்சு. மார்னிங் கொஞ்சம் பாசிட்டிவாக இல்லை அப்படின்னாலும் ரொம்ப டல்லாக போனாலும் அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி டே போச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.